நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் பேசுகிறேன். இப்போ ஒரு 4-5 நாளாக ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டே இருக்குது. தளபதி அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் பவுன்சரை தூக்கி போட்டாங்க. ஒரு பையனை பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது. அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, யாராக இருந்தாலும் ஒரு தொண்டர் தானே, அது தூக்கி வீசினது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தவறு தானே அது? இல்லை, அது ஒரு பாதுகாப்பு தூக்கி வீசலாம் கிடையாது. அவங்கள ஒதுக்கி தான் விட்றாங்க. பவுன்சர் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வரக்கூடாதுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு தலைவருக்குமே இருக்குது. அதை தாண்டி வராங்க. அவங்க ரசிகருங்கிற முறையில் வந்துட்டாங்க. அதை அவங்க தடுக்கிறாங்க. தூக்கிலாம் யாரையும் போடலாம். அந்த தள்ளி விடும் பொழுது அவங்க கீழே தொங்கிடுறாங்க. அதுதான் ஆக்சுவலாக இந்த பையனே கிடையாது. அந்த பையன் விழுப்புரம். அந்த பையன் பேர் அஜய். அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்காப்புல, நான் தவறுதலில் தான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த பையனும் தவறாக தான் போயிருக்காப்புல. போயிருக்கேங்கிறத இல்லை, சுத்தமாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாப்புல நாங்கள் போனேன், காயம் ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலாக அந்த பையன் சொல்கிறாப்புல நான் முதல் நாளே போயிட்டேன்ட்டு, மறுநாள் தான் போயிருக்காப்புல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு 15,000 பேர் பக்கம் அந்த ரேம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முதல் நாள் போனவங்க. யாருமே அதில் உள்ள நுழைய முடியாது அந்த இடத்துல. என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த விஷயம் அப்படின்றது சர்ச்சைக்குள்ளா இருக்கு. இது கட்சியை பாதிப்பு உள்ளாக்கவா, இல்ல தனிப்பட்ட முறையில வேற எந்த காரணத்துக்காக இந்த மாதிரியான நடவடிக்கையை பண்றாங்க? இல்ல, வேற காரணம் கிடையாது. வளர்ச்சி, கட்சியோட வளர்ச்சி தான் அதுக்கு ஒரு பெரிய காரணம், வேற ஒன்றும் கிடையாது. வளர்ந்துக்கிட்டு வர கட்சி மேல இருக்கத்தானே செய்யும். உங்க தாயார் இழப்பீடுன்னு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இழப்பீடு அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நான் அந்த பாயிண்டை விசாரிச்சேன். அவரே இல்லையே. அப்புறம் எப்படியா அவரை போய் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி முடிஞ்ச உடனே எனக்கு வருது நியூஸு. உடனே அந்த பையனை தொடர்பு கொள்கிறேன். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்கு. அந்த பையன் சொல்றாரு என்ன யாரும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் தொடர்பு கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு அந்த பையனை நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அதுக்கான ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. நான் அப்படிலாம் இல்லைன்னா எங்கள் அம்மா யாரோ தூண்டுதல் பேரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிருபரோட பேரையும் சொல்கிறார். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்கு. நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த பையன் மாநாட்டில் அந்த டிவியில் வர சட்டையோட தான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சட்டை 10 சட்டை இருக்குது. உங்களுக்கு தெரியாது கிடையாது. அந்த பையனையும் இந்த பையனையும் பார்த்தீங்கன்னா நிறைய உருவ வித்தியாசமே நிறையா இருக்குது. இந்த பையன் ஹைட்டாக இருக்காப்புல, அந்த ரேம்பில் விழுந்த பையன் ஷார்ட்டாக இருக்காப்புல. சட்டை வேறு. முடி பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பையனுக்கு இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனுக்கு. அந்த பையனுக்கு முடி கம்மியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் லீனாக இருக்காப்புல, இந்த கொஞ்சம் ஆள் குண்டாக இருக்காப்புல. இதான் உள்ள வித்தியாசம். யாரோ சொல்றீங்க இல்லையா, அந்த பின்னணியில் இருக்கிற யாரு பின்னணியில் இயக்குறாங்க இந்த பையனை? இல்லை, தளபதிக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். தளபதி கட்சி டிவிக்கோட கட்சி வளர்ச்சியை பிடிக்காதவங்க கூட இருக்கலாம் இல்லைங்களா? வேற என்ன சொல்றீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இது இந்த முழுக்க இந்த கம்ப்ளைண்ட், இந்த தகவல் தவறானது, பொய்யான விஷயம் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. விஜய் மேல வழக்கு பதிவாயிருக்கு. நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். அது பொய்யான வழக்குன்னு தெரியும். ஆனால் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். அவங்களோட ஆதாரத்தையும் காட்டும், எங்களோட ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ அந்த பையன் நான் உழுவுலன்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்காப்புல. அந்த ஆதாரம் புகார் தருவீங்களா? நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான புகார் அளிக்க தயாரா இருக்கீங்களா? இருக்கும். தலைமையோட ஒப்புதலை கேட்டுட்டு அதுக்கு என்னான்ட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இருப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. ஆமா, அதான் முன்னாடியே சொன்னாங்க. தளபதியோட வளர்ச்சியை பிடிக்கலங்கும் போது அப்ப யாருக்கு பிடிக்கல? இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கு தானே பிடிக்கும். இல்ல, ஆளுங்கட்சிக்கு தானே. இல்ல, அந்த பையன் ஊடகத்துல கொடுத்துருக்காப்ல. இல்ல, வீடியோல கொடுக்கல. அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல சொல்றாப்ல, இந்த மாதிரி ஒரு கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த பையன் பேட்டிலாம் கொடுக்க கூடாது, அது நான் தான் அந்த பையங்கிறத அவர்த்து அந்த பையன் சொல்லியிருக்காரு. உளுந்த பையன் தான் கொடுக்குறேன். இல்ல, கொடுக்க சொல்லிட்டாப்ல. அந்த பையன் சொல்லிட்டாப்ல. பொது வழின்னா ஊடகத்துல சொல்லல.
அவன் தான் எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறான். நான் தளபதியை பார்க்க போனேன், நான் மேலே போனேன், அதெல்லாம் போய் நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாப்புல. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.